இல்லைங்க, விஜய் ஒரு ஸ்பாய்லருங்க. அவர் வந்து இப்போ என்டிஏ தரப்புல இருந்து சொல்லும் பொழுது திரிஷாவை வந்து கட்சியில் கொண்டு வர நினைக்கிறாரு. எப்படி சார்? கட்சியில் கொண்டு வராரோ இல்லை குடும்பத்தில் கொண்டு வந்துருவார். என்னுடைய வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நீ உள்ளே வராது. அவர் ஒருத்தர்னு சொல்கிறது எல்லாத்தையும் மட்டும் தான் சொல்கிறார். நீ எல்லாம் எதுக்கு உள்ளே வர, இதை பற்றி நீ ஏன் பேசுகிற? விவாகரத்து மணி எப்படி லீக் ஆனிச்சு? விஜய் தான் லீக் பண்ணார். அவங்க செப்பரேட் ஆகலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. கேஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. விஜய்க்கு ஒரு ரியாலிட்டி செக் இருக்குது. மே 4ஆம் தேதி அரசியல் என்னங்கிறது விஜய்க்கு தெரியும். சில இடங்களில் திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருப்பார், பட் பெரும்பான்மையான இடங்களுக்கு அதிமுக ஸ்பாய்லர் தான். இப்போ இந்த விஜய் பக்கம் இருக்கிற கூட்டத்துக்கு ஏன் அவர் வந்து தற்கூரின்னு சொல்லி அவர் சொல்றாரு, விமர்சனம் பண்றாருன்னா, அந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறது. அப்போ அரசியல் தெரிஞ்சா நீ நாம் தமிழருக்கு வா, அரசியல் தெரியும்னா நீ விசிலுக்கு ஓட்டு போடு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அதாவது மனைவி மற்றும் குழந்தைகள், இன்னொரு பக்கம் தன்னை வளர்த்த தாய் தந்தையை, இது தாண்டி எப்படி சார் இந்த லாபிக்குள்ள வந்து மாட்டினார் விஜய்? நீங்கள் ஆக்சுவலாங்க 2021 எஸ்ஏசி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். ஆமாம். இன்னும் சொல்ல போனால் ஜான் என்ன சொல்லும்போது 2021 விஜய் கட்சி ஆரம்பிக்கிற பிளான் இருந்துச்சு. ரஜினி சார் வராருங்கிறனால அவர் வந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எஸ்ஐ சார் ஆரம்பிக்கும் போதே, அப்பா இருங்கப்பா, இப்போ வேண்டாம், நம்ம சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு நியாயமாக இருந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் பொறுப்பாக எடுத்தீங்கன்னா கூட வாரிசு அரசியல் தான் சொல்லிடுவாங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு கைட் பண்ணுங்கப்பா. நான் ஏன் கைட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் கூட, ஜெயலலிதா அவர்கள் கூட, கலைஞர் கூட எல்லாரோடையும் பழகி திராவிட அரசியல் எல்லாம் பேசி, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நல்லா பாருங்கள், விஜய் தன்னோட ப்ரெஸ் மீட், சினிமா ப்ரெஸ் மீட் ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா எஸ்ஐ சார் தான் பேசுவார், விஜய் உட்கார்ந்து தான் இருப்பார். கரெக்டு. எப்பயுமே அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார், எல்லா கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணுவார். அப்போ அவர் அவங்கள எப்படி அப்போ சரியாக பயன்படுத்திக்கணுமோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அது பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜய் இதை செய்யலை. ஒருபடி மேலே போய் 2021 கட்சி ஆரம்பிச்சு அப்பா மேலே கேஸ் போட்டார். ஆமாம். உலகத்தில் எந்த பிள்ளையாவது இந்த விஷயம் பண்ணுமா? அப்பா மேலே கேஸ் பண்ண முடியுமா? அப்பா கோவம் இருக்கலாங்க, அம்மா சரியாம்மா வேண்டாம்மா, இப்போ வேண்டாம்மா, அப்பா விட்ரா பண்ணிக்க சொல்லுமா, முடிஞ்சிச்சு. அப்பா வேண்டாப்பா, இல்லை அப்பாட்டே அப்பா வேணாப்பா, நான் பிளான் வச்சிருக்கேன்ப்பா, கண்டிப்பாக நம்ம அரசியலுக்கு போவோம்ப்பா, இப்போ வேண்டாம்ப்பா, இதுதானே ஒரு பிள்ளை சொல்லும். ஒரு பிள்ளை போய் அப்பா மேலே கேஸ் போடுமா? அது நடக்குது. இந்த பக்கம் நம்ம குடும்ப விஷயம் நம்ம ஏற்கனவே தெரியும். அவங்க கணவன் மேலே கேஸ் போட்டு விவாகரத்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பையன் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா வேணாம்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவசியம் மாற்றிட்டாரு. அவர் தனியாக இருக்கார். அப்போது இந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது, அதாவது நான் அந்த குடும்பத்தில் உறுப்பினர் நான் குறை சொல்ல மாட்டேன், விஜய் யார் கூடயாவது சரியான ஒரு இதில் இருந்தார்னா அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, அட்வைஸ் பண்ண அப்பாவே அட்வைஸ் பண்ணிப்பார், தம்பி அரசியல் இது இல்லை, நீ நினைக்கிற அரசியல் இல்லை, நீ தப்பான ஆட்களை சுற்றி குறைச்சிட்டு இருக்க, நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அப்பாவை சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பா பார்க்கறே தவிர்க்கிறார். அவர் அப்பா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, அப்பா விக்ரவாணி மாநாட்டுக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கீழே வந்து கீழே உட்காருங்கப்பா, மதுரை மாநாட்டுக்கு மேலே உட்காருங்கப்பா, கொடியேற்றணைகளுக்கு கீழே உட்காருங்கப்பா, நீங்கள் வரும்பொழுது நாங்கள் கட்டி பிடிக்கிறது, ஆசீர்வாதம் வாங்குறது, நான் வந்து அதை வச்சு ஒரு மீடியா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன். இதுதான் இது பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அப்பா மேலே பாசம் இருக்குது எல்லாம் இருக்குன்னா, அப்பா நீ பனையூர் ஆஃபீஸில் உட்காருங்கப்பா, நீங்கள் உட்காந்து பாருங்கப்பா, புசியார் என்ன பண்ணுறாரு, வெங்கட்ராமன் என்ன பண்ணுறாரு, ராஜ்சூர் என்ன பண்ணுறாரு, தலைமையில் கட்சி ஆஃபீஸ் ஒழுங்காக திறக்கிறாங்களா இல்லையா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்ப்பா, நீங்கள் பாருங்கப்பா, சொல்லிருக்கலாம்ல. ஏங்க யாரோ சம்மந்தமே இல்லாமலாம் வந்து சாப்பிட்டு போகிறான், இவர் சாப்பிட போகிறது இல்லை, இவர் நேர்மையாக தான் இருக்க போகிறார். அப்பா அவருக்கு காசு சம்பாதிக்கலாம் அவசியம், இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு வேணால் காசு சம்பாதிக்க அவசியம் இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு எந்த அவசியமே கிடையாது. அப்போ அது சரி பண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் விஜய் இல்லை, வேண்டாம், நான் வந்து எனக்கு நம்புறதுக்கு ஜான் இருக்காரு, எனக்கு நம்பருக்கு புஷி இருக்காரு. சொல்ல போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை எப்படி காலி பண்ணுறது வேலை பார்ப்பாங்க. அப்பா அம்மா ஒரு வந்துட்டா கூட அவங்களை காலி பண்ணுற வேலையில் பார்ப்பாங்க. ஸோ அவருக்கு கைட் பண்ணுறதுக்கு தன்னுடைய சொந்தங்களை நம்பாமல் அவர் என்ன பண்ணுறார், வேற ஒரு லைனில் போயிட்டு இருக்காரு. இல்லை சார், இப்போ எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு நடிகையோட இன்னைக்கு சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு மனைவி வச்ச குற்றச்சாட்டு. ஆமாம். ஆனால் அதை நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்குலாம் போகிறாரு. இன்னைக்கு கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா பாம்பேக்கு அட்லியோட ஒய்ஃப் வளைகாப்புக்குலாம் இன்னைக்கு ஒன்னாப்பட்டு, அது ஒரே காஸ்டியூம். ஆமாம். என்ன மனநிலை சார் இருக்காரு விஜய்? இப்போ திரிஷாவை வந்து கட்சியில் கொண்டு வர நினைக்கிறாரு. எப்படி சார்? கட்சியில் கொண்டு வராரோ இல்லை குடும்பத்தில் கொண்டு வந்துடுவார், அது கன்ஃபார்ம். அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும். அவர் வந்து இது பாசிட்டிவாக தாங்க பார்க்குறாரு. புரியாத ரசிகர்கள் இல்லை வந்து அவங்கள அவர் வந்து ரொம்ப கேனைகளை தான் பார்க்குறாரு. மக்களை வந்து அவர் நீ என்னடா நீ பெரியவன், நான் என்னோடய வாழ்க்கை இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன், அதான் ப்ரூவ் பண்ணுறாரு. மனைவி கேஸ் போட்டாங்க, அவங்க வந்து எப்படியும் அவங்க என்ன கேட்குறாங்க, ஜீவனாம்சம் கொடுத்து விளக்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம், நான் லீகலாக அதை என்ட்ரு பண்ணுவேன்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க, லீகலாக தான் என்ட்ரு பண்ணார், யாராலும் நடக்காத ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சிக்கல். இப்போ ஒரு நடிகராக இருந்து விஜய் செய்தார்னா யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை, எவ்வளோ நடிகர்களுக்கு நடக்குதுன்னு கடந்து போயிடலாம். இல்லை நடிகை தான் நடக்குது, சகஜம் தான். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற சில பேர் வந்து பேரலாக அந்த அரசியல்வாதி செய்யலையா, இந்த அரசியல்வாதி செய்யலையா, செஞ்சிருக்கலாம், அரசியல் பொருளாக நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த அரசியல்வாதி பொண்டாட்டி வந்து கேஸ் போடல.
கண்டிப்பா. புருஷனோட வந்து டைவர்ஸ் கொடுங்க எந்த அரசியல்வாதியும் கேஸ் போடலை. அப்போ உங்கள் மனைவி மட்டும் தான் கேஸ் போடுறாங்கன்னா அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? இன்னொன்று, அந்த மனைவி குறித்து அவரோட வார்த்தை என்ன இருக்குது? ஒர்த் இல்லாத விஷயம். அது ஒர்த்தே இல்லை. நான் பார்த்துக்கிறேன், ஒர்த்தே இல்லை. அப்போ என்ன சொல்ல வர்றார்? மனைவி ஒர்த்து இல்லையா? வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த்து இல்லையா? பெத்த பிள்ளைய ஒர்த்து இல்லையா? என்னங்கிறது அதுதான் அவர் தான் சொல்லணும். இந்த பக்கமாக அவர் அதான் சொல்கிறார். இது அவர் வந்துங்க, ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ விஜய் கண்டினியூ ஃபஸ்ட்டு இந்த ஆச்சரியக்குறிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சிஎம்ஏ ஆயிடுவார்னு, அவங்க உலகத்தில் சிஎம் ஆயிடுவார்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கிட்டு சில பேர் வந்து விஜய் ஏதோ கண்டினியூ பண்ண போகிறாரு அரசியலில். இல்லை, அவர் கேரியர் சினிமாவில் தான் இருக்கும். சினிமாவில் தொடர்ச்சியாக நடிப்பார். அவர் பல டேரக்டர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கார். இது கூட எனக்கு அஸ்வத் மாரிமுத்து எழுதியிருந்தார். அவர் பேசிட்டு ஒரு பேட்டி ஒன்று பார்க்கும்போது விஜய் கூட படம் பண்ணணும்னு நினச்சி அவர் இல்லை கேரியர்னு சொல்லிட்டார். நான் சொல்கிறேன், உங்களோடையும் பண்ணுவாரையும் அவசரப்படுறீங்க? உங்களுக்கோட நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவார். நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். அது உங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். மேபி இந்த பேட்டிக்காக நீங்கள் சொல்லிடலாம், உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது நடக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கார், ரொம்ப தெளிவாக இருக்கார். அடுத்தடுத்து கேரியர் நம்ம நோக்கி போகணும். புஷி ஆனந்த் அவருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது, கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆதோ ஒரிஜினாக்கு மாமனார் காசு இருக்குது, லாட்ரி காசு இருக்குது. நீங்கள் இவர் அருண்ராஜுக்கு நிறைய குவாரி பிஸ்னஸ் இருக்குது, அவர் அதை பார்த்துக்குவார். அடி வாங்கி தெருவில் நிற்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஏதோ ஜெயிக்க போகிறாருன்னு நினச்சி பாவமாக நிற்கிறாங்க இல்லையா, இவங்க தான். லட்சம் கோடியில் கொடுத்து சீட்டு வாங்கி நகரம் ஒன்றியம் இந்த பசங்க. இன்னொன்றுன்னா, அரசியலே தெரியாத பசங்க இருக்காங்கல்ல, விஜயோட முகம், அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, தளபதி 2026 சிஎம் ஆயிடுவார், அடுத்து நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் நான் கவுன்சிலர் ஆகிடுவேன். ஓ, இப்படி கனவுல திரும்பினாவே. அதை வச்சு தாங்க இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தில் எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? டேய், நான் வந்து எம்எல்ஏ ஆயிடுவேண்டா, 6 மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது, சீட்டு நான் தானே அவனை கொடுக்கணும். அப்போ சீட்டு வேணும்னா இப்போ 5 லட்ச ரூபா கட்டு. அவன் அரசியலே தெரியாத காரணத்தினால தளபதி தான் ஜெயிச்சுடுவார்ல, அப்போ நம்ம சீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆகிடும்பா. 10 பேர் வந்து மோதுவாங்க, அப்போ 5 லட்சம் கூட. அப்போ இப்போயே நம்ம புக்கிங் போட்டு வச்சிடும், புக்கிங் போட்டு வைக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் நிறைய பேர் பேசியிருக்கேங்க. அவனுக்கு நான் சில நாள் கேட்டிருக்கேன், மக்கள் பிரச்சனை என்ன போராடி இருக்கா அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஆமாம், ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியல. அவன் உன்னோட வெளியே இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு அவனும் அந்த மைண்ட் செட்டாக இருந்தான். ரொம்ப ஆரம்ப காலத்தில் புஷி ஆனந்த் எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரோ அதே மாதிரி வெளியே இருந்து இந்த கட்சிக்கு யாருமே தேவையில்லை, நாங்கள் மட்டுமே இருந்தால் போதுமானது. நீ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டு, நான் கவுன்சிலர் ஆகிடுவேனே அப்படின்னா. ஆனால் அது மட்டும் கவுன்சிலர் எப்போ கவுன்சிலர் ஆவ? நான் சொன்னேன், உன்னோட வீதியில் நீ ஒரு டியூப் லைட்டு மாட்டிருக்கியா, ஒரு தெருவிளக்கு எரியலப்பா, கம்ப்ளைண்ட் போட்டிருக்கியா, நீ கம்ப்ளைண்ட் போட்டிருக்கியா, அப்படி அப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு தண்ணீர் பந்தல், ஒரு பானையை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. அதாவது அது ஃபோட்டோ ஷூட்டில் எடுப்பாங்க, தண்ணி தான் இருக்காது. ஃபோட்டோ ஷூட்டில் எடுப்பாங்க, ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஸோ இந்த பசங்க கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அவங்க பாருங்க, நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கே தான் பெருசாக வெடிக்கும், ஊராக வெடிக்கும். இன்னொன்றுங்க, நீங்கள் விஜய் வந்து நான் அவரே ஓப்பனாக நான் கேரியர் ஃபஸ்ட்டு கூட கடிதமாக வந்துச்சு. நீங்கள் February 2, 2024 கட்சி ஆரம்பிக்கும் போது கடிதமாக வந்துச்சு. மலேசியாவில் அவரே ஓப்பனாக சொன்னார், நான் உங்களுக்கு கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன், கன்ஃபார்மாக நான் இதுதான், நான் நெவர் நாட் கோயிங் பேக் ஏதோன்னு சொன்னார் இல்லையா. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் கூட எதிர்பார்த்தேன் சார். பல பேர் அழுவாங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் விடுவாங்க. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான ஒருத்தர் வந்து போறாருல, நீங்க கதறி இருக்கணுமா இல்லையா? தலைவா, போதிய தலைவா, தளபதி அப்படின்னு. சரி, அவங்க ரசிகர்களை விடுங்க, சரி, அவங்க கூட அவங்க கதர் வந்து நம்ம கண்ணில் பார்க்கணும் கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், எவ்வளோ டேரக்டர்ஸ், எவ்வளோ எடிட்டர்ஸ், மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாரும் நோ விஜய், யூ ஷுட் நாட் கோ பேக், அட்லீஸ்ட் ஒரு படம் பண்ணுங்க விஜய், ஒரு வீடியோ, 10 பேர் நடிகைகளாக இருக்கவங்க, சக நடிகர்களாக இருந்தவங்க, வில்லனாக இருந்தவர், இப்போ பிரகாஷ்ராஜ் வில்லனாக நடிச்சிருக்காரு. இல்லை விஜய் நீ போகாதீங்க விஜய் சொன்னாரா? இல்லை அவர் கூட நண்பர்களாக ஸ்ட்ரீம் பண்ணிருக்காரு, இல்லை விஜய் நீ போகாதக்கூடாது விஜய், அவர் ஒரு ட்வீட் மட்டும் போட்டார். பட் யாராவது உண்மையிலே, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் விஜய் கேரியர் விடலாம் போகலைங்கிறது அவங்களுக்கு, சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சும்மா பாவலா கட்டுறாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, விஜயோட இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அதனால உண்மையிலே பாதிக்கப்பட போகிற யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அண்ணன் திரும்ப படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு காட்டு முடிச்சுட்டு நிற்பாள். ஒருத்தர் கேட்குறான் சார், பேட்டி கேட்கும்போது விஜய் தான் வருவார். சரி, விஜய் வந்து என்ன பண்ணுவார்? விஜய் தான் வருவார். நல்லது, விஜய் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டால் விட இல்லை, அது நல்லா பண்ணுவார். ஏங்க அது வந்து தான், அதாவதுங்க அந்த அறிவு அவங்களுக்கு முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவில் மட்டுமே எடுக்கிறாங்க. பிரச்சனை கேட்டிங்கன்னா இன்றைக்கி உண்மையிலே ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியோட ஃபெயிலியர், சோஷியல் மீடியா அந்த இடத்த கேப்சர் பண்ணது. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவை இவங்க வேறு விதமாக அதை ஹேண்டில் பண்ணுறது, முழுக்க முழுக்க அதோட ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மட்டுமே பார்த்து வளர்கிற ஒரு தலைமுறை, ரொம்ப ஆபத்தான தலைமுறை வளர்ந்து. கண்டிப்பாக ஒரு நடிகை பேசுனது கூட இன்னைக்கு கெட்ட வார்த்தையில் திரும்ப போட்டு, அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுதான் அரசியல். சோஷியல் மீடியாவில் பேசுறது டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கேங்கிறத அரசியல், திமுக ஒரு தீய சக்திங்கிறத அரசியல். ஏன் தெரியாது, டிஎம்கே டிவிகே ஏன் அந்த நரேட்டிவ் கொண்டு வராரு? அப்போ அதிமுக கட்சி இங்கே இல்லவே இல்லையா? நாம் தமிழர் கட்சி இல்லவே இல்லையா? அதெல்லாம் யாரும் உள்ளே போல.
இதை மட்டுமே பார்த்து விஜய் வந்து சொல்லிட்டாரு, விஜய் எனக்கு நடிகராக பிடிச்சிருக்கு, நடிகராக இருந்த விஜய் அரசியலில் பெருசாக மாற்றத்தை கொண்டு வருவார். இல்லை, நீங்கள் முகத்திற்காக நீங்கள் வாக்களிக்க போறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக போய் முடியும். கண்டிப்பாக அதை இவங்க புரிஞ்சுக்காம சில பேர் இருக்கலாம். பட் ஓவரால் நிர்வாகிகள் மற்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இப்போ சமீபத்தில் கூட அந்த த்ரிஷாவோட போனது விவகாரம் பெருசாக வெடிச்சிச்சு. பல இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிப்பில் இருந்தா, என்ன யாரை பழி வாங்க இது மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காரு சார், என்ன காரணம்? அவர் யாரை பற்றி கவலைப்படலைங்க. நீங்கள் சினிமா சர்க்கிள்லே கேளுங்களேன், விஜய் வந்து பெருசாக சக நடிகர்களெல்லாம் மதித்து அவங்களுக்குலாம் பெரிய மரியாதை கொடுத்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க? இப்போ நீங்கள் வேற ஒருத்தர் நினச்சிருந்தா கூட ஐயோ நடந்திருக்கேன்னு ஒரு சைடு பாவப்படுவாங்க. விஜயோட திமிரை தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் அப்படி தான் நடந்துக்கிறார். எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. என்னுடைய வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நீ உள்ளே வராது. அவர் ஒருத்தர்னு சொல்கிறது எல்லாத்தையும் மட்டும் தான் சொல்கிறார். நீ எல்லாம் எதுக்கு உள்ளே வர, இதை பற்றி நீ ஏன் பேசுகிற, அது ஏன் பிரச்சனை சொல்ல போனால் அவர் என்ன பண்ணிருக்கணும், சோஷியல் மீடியாவில் தன்னோட மனைவி குறித்து எவ்வளோ அவதூறாக எழுதுறான். அதை சொல்லுங்க சார். அவனை வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், நீ பண்ணாத. ஏன்னா இது நீங்கள் நேரடியாக கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, மறைமுகமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு கேளுங்க. ஏன்னா இந்த விஷயத்தை கிளப்பி விடுறதே ரூட் கம்பெனியும் ஜான் ஆரோக்கியம் தான் வேலையை பண்ணுறாங்க. பண்ணுறதே அவங்க. நான் இன்னொரு கேட்குறேங்க, இந்த மனு எப்படிங்க லீக் ஆச்சு? அதானே விவாகரத்து மனு எப்படி லீக் ஆனிச்சு? விஜய் தான் லீக் பண்ணாரு. எதுக்கு சார் அது? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாருங்க. அவங்க செப்பரேட் ஆகலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவங்க கேட்குற உரிமையை அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. கேஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. கேஸ் ஆகி அதில் என்ன செட்டில்மெண்ட் வருதோ அதை நான் கொடுத்துட்றேன். நானும் இவங்க அதோட கம்மியாக தான் வரும்னு அவர் நினைக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில் வரும்போது. ஏன்னா இந்தியன் கோர்ட்ஸில் அவங்க கேட்குறதுக்கு அவங்க லண்டன் வச்சு அவங்க யோசிக்கிறாங்க, லண்டனுக்கான தொகையை அவங்க யோசிக்கிறாங்க. இவர் இந்தியன் கோர்ட்ஸில் என்ன நடக்குமோ அதான் நடக்கும், அதை வச்சு முடிச்சிடலாம். ஸோ இது லீகலாக செப்பரேட் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்போது இந்த மனுவை நம்மளே ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நமக்கு இதெல்லாமே திமுகவுடைய வேலை சதி அப்படி சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை நம்ம வச்சிருக்கோம். அந்த கூட்டம் அதை பார்த்து ரொம்ப பிளான் பண்ணி பண்றாங்க. இப்போ எப்படி கரூர் ஸ்டாம்பீடு நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் வந்துச்சோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த முட்டாள் கூட்டத்தை அப்படி பயன்படுத்துறாங்க. அவங்க தப்பான உடனே பண்ணிடுவாங்க. அவங்க ஃபோன் இப்போ நீ ஐடிவிகள் இதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஐடிவிகளோட ஆட்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எந்த பரப்ப சொல்றாங்களோ அதை பரப்பிடுவாங்க. அவன் யோசிக்கவே மாட்டான், அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது, அவன் பரப்பி விட்டுருவான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு விஜயோட மனு வருதுன்னா இது திமுக தான் வந்து இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பரப்பிட்டோம். இது பேக் ஃபேர். அது வந்து மக்களும் சில பேர் ஆமாங்க திமுக தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இது பேக் ஃபேர் ஆன இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த திருமணத்துக்கு த்ரிஷா கூட்டிட்டு அப்போ தான் மக்கள் உணர்றான் நம்மளா ஏதோ உண்மையிலே விஜய்க்கான நின்னோம். சங்கீதக்கா ஒருத்தர் கூட பேசலாம், அவங்களோட மனவழி என்னங்கிறது நடிகையோட பேசலையே, யாருமே பேசல. த்ரிஷாவுக்கு ஆதரவாக தான் ஒரு நடிகை பேசினாங்க. சங்கீதாவோட மனவழி என்ன, அவங்களுக்கு இருக்கிற டார்ச்சர் என்ன, அவங்க சொல்றாங்க 5 வருஷம் ஆச்சு அப்படி சொல்றதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் இப்படி பண்ணுறாருங்கிறது பெரிய அளவில் பேக் ஃபேர் ஆச்சு. அன்னைக்கு யாரெல்லாம் விஜய் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க கூட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. ஆனால் விஜய் அது உணரலையா, அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. அவர் ஏன் மறுபடியும் அவர் போகிறாரு சுற்றுறாரு, அவர் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. என்னோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாழ்க்கையை நான் அதை கண்டினியூ பண்ணிருப்பேன் அப்படிங்கிறத த்ரிஷா கூட தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா? நான் சொல்கிறேன், நான் தான் சொன்னேன் அவங்க கட்சிக்குள்ளே வருவாங்களா நீ கேட்டீங்க, நான் தான் சொன்னேன் லைஃப்குள்ளே வந்துடுவாங்க. கட்சிக்குள்ளே வருவாங்களா வரலாங்க அது அடுத்தடுத்ததாக கட்சி இவர் நடத்துறது பொறுத்து இருக்கு. ஆமா, இவர் கட்சி நடத்தினதானே கட்சிக்குள்ள வர்றது, கட்சியை தலைவர் நடத்துவானே தெரியலையே. இல்லை சார், இப்போ நான் வந்தா மகளிருக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு சொல்றவர் சொந்த மக்களுக்கே பாதுகாப்பு தரலையே சார், எப்படி இவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு? எல்லாமே ஸ்கிரிப்ட் தானேங்க, எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். நீங்க முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இதை எழுதி கொடுத்துருக்காங்க, இதை படிக்கணும். நீங்க மகளிர் பத்தி பேச ஆரம்பிச்சு இப்போ படிச்சிடலாமா, அதில் என்ன இருக்கு ஒரு தடவை படிச்சு பார்த்துருப்பாரு. இது எந்த அடிப்படையில் போடுறாங்க லாஜிக்கா? சார் மகளிர் உரிமை தொகைங்கிறத கொடுக்குறாங்க, அவர் 1000ங்கிறாரு, 2000 கொடுக்க போறேங்கிறாரு, இவர் 2000 கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கூட 500 போட்டுக்கோங்க, 2500. இது என்ன பேரமா? நான் வந்து இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தானே விஜய். மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இலவசத்துக்கு எதிரானவர். 7ஆம் தேதி வந்தாலும் இலவசத்துக்கு இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து ஈரோட்லேயே சொன்னார் இல்லையா, இலவச வீடு கொடுக்க போறோம், இலவச 2 வீலர் பைக் எல்லாம் கொடுக்க போறோம், கார் கொடுக்க போறோம். அதனால தான் குழப்பமே. நீங்க விஜய் யார், விஜய்ங்கிறவரோட கொள்கை என்ன? நீங்க இந்த பக்கம் நின்று இல்லைங்க நான் எல்லாத்தையும் எதிர்க்கிறேன், இலவசம் கூடாதுன்னு சொல்றது தான் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. நெரேட்டிவ் அப்படி தான் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து இல்லைப்பா நானும் இந்த கோதாக்குள்ள தான் குதிக்க போகிறேன். அப்போ இந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறான், ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்குது, ஸ்டாலின் இங்கே இவ்வளோ காசு வாங்குறாரு, எடப்பாடி அவ்வளோ வாங்கிட்டாரு, அதிமுக ஆட்சி எவ்வளோ மோசம், திமுக ஆட்சி எங்கள் அண்ணன் வந்தால் ஒட்டுமொத்த கடனுமே அடைச்சிடுவார். உங்கள் அண்ணன் சொல்லியிருக்க திட்டங்களுக்கு இன்னொரு 10 லட்சம் கோடி உங்களால் பத்தாது. அதுவும் கார்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. கார் நீங்கள் மோதிருக்க பிறந்த குழந்தைக்கெல்லாம் மோதுறங்க. நேற்று தான் யாரோ ஒரு தலைவர் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எஸ்வி சேர் தான் கேட்டார் போல, ஏன்னா ஒரு நாளைக்கு 2500 3000 குழந்தைகளை பிறக்குது, அப்போ நீ எத்தனை மோதிரம் எடுத்து கொடுப்பேன்? அது எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே. இல்லைங்க நீங்கள் சொன்னீங்களா 2500 குழந்தை பிறக்குதுன்னு? அதுக்கு தெரியாது இல்லை. ஓ விஜய்க்கு தெரியாதுங்கிறீங்களா? ஆமாங்க, ஜானுக்கும் தெரியும், எழுதுனவனுக்கும் தெரியாது, அதை வாங்கி வாசிச்சவனுக்கும் தெரியாது, அது வெளியே படித்தவருக்கும் தெரியாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? எஸ்வி சார் அதான் கேட்குறாரு,
குழந்தை எப்ப பிறகுலாம் தடுக்க முடியாதுப்பா, பாரு டெலிவரி ஆயிட்டே இருக்கேன், அப்ப நீ மோதிரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பியா? நீ அதுல கூட பாருங்க எவ்வளோ எங்க தலைவர் நல்லவர்ன்ட்டு. எல்லாருக்கும் நீங்க அப்பளோட பிறந்திருக்கலாம், இல்ல ஏழை குடிசையில பிறந்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு பிஹெச்சி சென்டர்ல பிறந்திருக்கலாம், எங்க பிறந்தாலும் நாங்கள் கொடுத்து மோதிரத்தை கொடுத்துருவோம். நீங்க பணக்கார குழந்தை ஏழை குழந்தையா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா எங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு பாருங்கன்னே தெரியாது. இல்லை வருஷம் அவருடைய பிறந்த நாளுக்கு எக்மோரில் ஒரு அதிகபட்சம் அன்னைக்கு வந்து ஒரு 30 குழந்தை பிறக்குமா, அது கொடுத்தவர் தான் விஜய். ஆமாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொடுக்குறாருன்னா எப்படி? ஏன்னா அப்போ சொல்கிறேன், எழுதுற யாருக்கும் படித்தவருக்கும் தெரியாது. அந்த ஸ்கிரிப்டில் அது இருக்குது, நான் படிச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னொன்று நம்ம ஆட்சிக்கு வந்தால் தான் இதெல்லாம் செய்யணும். நம்ம ஆட்சிக்காக வரப்போகிறோம், கேளு அண்ணன் தான், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரி வாக்கு வாங்கி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பெர்சன்டேஜாக யூஸ் ஆகுமா, அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் என்ன பெருசாக விஜய் எங்கே மாட்டிக்கிறாருன்னா, அப்போ விஜயோட கொள்கை என்ன, கொள்கை நிலைப்பாடுங்கிறது என்ன? இவர் இதற்கு எதிரானவரா ஆதரிக்கக்கூடியவரானா ஆதரிக்கக்கூடியவர், இன்னும் சொல்லப்போனால் இந்த கோதால தான் அவர் குதிக்கிறார் அப்படிங்கிறத அவர் காமிச்சிட்டார். ஸோ அந்த இடம் தான் அப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம் வருது. விஜயை வேற மாதிரி பார்த்தவர்களுக்கு அதில் ஒரு பெரிய குழப்பம் வருது. இப்போ உங்களை போன்ற ஆட்கள்லாம் இதில் மீடியாவில் பேட்டி கொடுக்கக்கூடாது, யாரும் டிபேட்டில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதவர்ஜுனா மட்டும் பேச வைக்கிறாரு, எப்படி சார்? ஆதவர்ஜுனா வந்து இந்த கட்சிக்கு படி அளக்கிற சாமிங்க. ஆமாம், அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ அவரே வந்து நீ பேசப்படுங்க, அதையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க நீங்க. இல்லை அதையும் ஒரு கிளப்பிட்டாரு. ரஜினியை பற்றி பேசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எதிராக ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2% ஓட்டு குறைஞ்சிருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா ரஜினி ஆதரவாளர்கள் பல பேர் இல்லை, ரஜினியாளர்கள் ஏற்கனவே ஓட்டு போட மாட்டாங்க. மீறி ரஜினி ஆதரவாளர் ப்ளஸ் வந்து நடுநிலையா கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு போடலாம் நினைச்சவங்களே ஒரு காலி பண்ணி விட்டாங்க. அப்படிதான். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலிருந்தே இங்க இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித், சிவகார்த்திகேயன், இன்னைக்கு புதுசா நேற்று இப்போ ஒரு கென் வந்திருக்காருன்னா அவர் வரைக்கும் அவங்களுக்கு வைங்க. அவங்க வேலை வெட்டியே கிடையாதுங்க. அவங்க வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா யாரை போய் கடிக்கலாம், இவர் கடிக்கலாமா, ஓகே. ஏன்னா அந்த படத்தில் ஏன் நீங்கள் விஜய் ஃபோட்டோ வைக்கல, சிம்பு ஃபோட்டோ வச்சுக்க கடிப்பாங்க. சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் கடிப்பிட்டு யாரா நீ எல்லாம் எதுக்கடா பேசிட்டு இருக்க, அவர் ஏதோ படம் எடுக்கிற அந்த தம்பி. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கும்பல் இது. அப்போ எல்லாரையும் வந்து எல்லா ரசிகர்களையும் போய் கடிச்சு வைக்கிற வேலையை தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இயல்பாகவே ரஜினி ரசிகர்கள் விஜய் அதே மாதிரி காக்கா கழுகு கதையெல்லாம் சொல்லி அவரும் மாதிரி காலி பண்ணார். ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது இயல்பாகவே ரஜினி ரசிகர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ இதை தாண்டி இல்லைங்க, ரஜினி வந்து அரசியலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு, பட் விஜய் வர்றாரு, அவருக்கு ஒரு மாற்று நினைச்சவங்க கூட இன்னையா பேசிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சன்டேஜ் குறையும். இன்னொன்று ஆதவர்ஜுனாவால் நீங்கள் தான் சொல்கிறீங்களா, பல நாள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, நிறையா பேசணும்னு நினைப்பாரு, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. மாநாடு நேரத்துலையும் நீங்கள் ஸ்கிரிப்டில் பெருசாலாம் பேசக்கூடாதுன்னு குறைப்பாங்க. ஆனால் ஏன் ஃபுல்லாக தடுக்க முடியாதுன்னா ஆதவர்ஜுனா தான் போன இஃப்தார் நோன்புலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் படி இழந்துட்டு இருக்கார். நாளைக்கு விஜய் ஒருவேளை எலெக்ஷனில் நின்னாருன்னா அவருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் காசு செலவு பண்ண போகிறது அவர் தான். ஆனால் அந்த நேற்றெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க சார், விஜய் அவர்கள் வடபழனியில் உள்ள ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை ஒத்துட்டாரு அரசியலுக்காண்டி, அப்பெல்லாம் கழிப்பிடுறாங்க சார். சொல்லவா, அந்த வடபழனி மண்டபம் அவங்க அப்பா ஓடுது, விஜய் அதை விற்பாரா? எங்கள் 2 மண்டபம் இருக்குங்க, சோபா திருமண மண்டபம், இன்னொரு மண்டபம் சங்கீதா மண்டபம், ஏதோ ஒன்று. இந்த 2மே அவங்க அப்பா இருக்குங்க, அவர் எப்படிங்க விற்பாங்க போய்? அப்புறம் இதை ஒரு கழிப்பிடுறாங்க. சும்மா சொல்ல வேண்டியதானுங்க. விஜய் எவ்வளோ கஷ்டப்படுகிறார் தெரியுமா, விஜய் என்று பழைய சோறு தான் சாப்பிட்டார், விஜய் என்று மிளகாய் தான் கடித்தார், இதை கூட எழுதுவாங்க வைங்க. அதை சொன்னாங்க அந்த 3 நாள் அண்ணன் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அண்ணன் ஒன்றும் கஷ்டம்லாம் படலையே, அவர் ஜாலியாக தான் இருந்தார். என்ன அவர் எங்கே கஷ்டப்பட்டாரு? ஒரு பிஜிஎம் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த தலைவர்களுக்கு பூவை போட்டு அவர் செருப்புல ஏதோ 2 பூ விழுந்துருச்சான், அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதாவது இவங்க வாழ்க்கை முழுக்க பில்டப்லேயே ஓட்டிட்டு இருப்பாங்க. சினிமா என்னத்திலே விடுறாங்க, சினிமா தான். அரசியல் மையப்படுத்தவே இல்லை, படுத்த மாட்டாங்க. நீங்கள் அதை படுத்திட்டாங்கன்னா நீங்கள் அரசியலாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் விஜய் ஓட்டு போட மாட்டீங்க. கேள்வி கேட்பீங்களா? இப்போ நல்ல உதாரணம் சொல்கிறேன். இந்த பொண்ணு கூட இந்த குடும்ப விவகாரம் வந்த உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி தப்பாக பேசிச்சு, திருமண பணியாளர்கள் குறித்தெல்லாம் தப்பாக பேசிச்சு, யாருக்கு தான் இன்னும் 4 பொண்டாட்டி வச்சிருக்கு 2 பொண்டாட்டி பேசிச்சு. அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அப்போ நான் பேசுறது தப்பு, முதலமைச்சர் குறித்து பேசியது, அவர் குறித்து பேசியது தப்பு, நான் தூய்மை பணியாளர் எங்கள் வீட்டிலே ஒருத்தவங்க அவங்க பேசிய தப்பு. அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் அரசியலை கற்றுக்குச்சுன்னா அது செய்கிற முதல் வேலை விஜய் விட்டு விலகிறதா இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் இந்த துண்டை நான் போட்டுட்டு வந்தேன், தூக்கி எறிஞ்சிருவோம். கண்டிப்பாக அது வந்து அரசியல் மயப்படக்கூடாதுங்கிறதா எங்களுடைய பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வந்து அரசியல் மயப்பட்டால் நீங்கள் வாக்குகள் என்பது முகத்திற்கு அல்ல, ஸ்டாலின் முகம், எடப்பாடி முகம் அல்ல, திமுக அதிமுக முன்வைக்கிற திட்டங்களுக்கான ஓட்டு. நீங்கள் அரசியல் மயப்படாமல் இருக்க வரைக்கும் தான் அது விஜய்க்கான ஓட்டு. ஏன்னா இப்போ விஜய் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த ஓட்டு போடுறவங்க இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க யாருமே விஜய் என்ன செய்ய போகிறார் கேள்வியில் அவனை நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி தான். அவர் வந்தால் நல்லது செய்வார், நல்லா செய்வார். என்ன செய்வாருன்னு தெரியல, அதெல்லாம் தெரியாது, நல்லா செய்வாருங்க, அவ்வளோதான் அவனுடைய பாயிண்ட். அவனுக்கு ரொம்ப தீவிரமாக அவனுக்குன்னா எனக்கு இது புலி படத்தில் ஒரு பிடிச்சிருந்துச்சு, சுறா படத்தில் பிடிச்சிருந்துச்சு,
துப்பாக்கியில் பிடிச்சிருந்துச்சு, அதுதான் அவனோட பாயிண்ட். அப்போ அந்த படத்தில் பிடிச்சதுக்காக ஓட்டு போடுறான், அவ்வளோதான். அதை தாண்டிலாம் அவன் ரொம்ப யோசிக்க மாட்டான். அவனை யோசிக்க வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நகர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். நான் இது மட்டும் இல்லை, அதுக்காக திமுக ஓட்டு போடல, திமுகவும் கேள்வி கேட்பான், அதிமுக கேள்வி கேட்பான், என்னடா இது அரசியல் பண்ணுறீங்களான்னு அவர் கேள்வி எழுப்போம். நீங்கள் அதான் சொல்கிறீங்களா, அந்த முகத்திற்கான ஓட்டுங்கிறது எப்போ உடையும்னா அவன் அரசியல் மையப்படுத்தும் போது தான் உடையும். அந்த நேரத்தில் இவங்களாம் புரிவாங்க. இப்போ எல்லாரோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் தீவிரமாக இவரெல்லாம் அரசியல் மையப்படுத்த வேண்டும், அதை செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. அது நடந்தால் நல்லதான். ஆனால் நிறைய பெண்கள் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க சார். இப்போ என் குடும்பத்தில் என் புருஷன் ஓட்டு போனால் சோத்துல வசத்தை வச்சு கொண்டுருவேன் அப்பெல்லாம் ரொம்ப வெறித்தனமாக. எல்லாருமே அந்த ரசிக மனப்பான்மை தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுல்ல. ரசிகராக நீங்க வந்து பார்க்கலாம். அதை தாண்டி ஒரு மடங்கு மேலே போறாங்களே. இல்லைங்க, அவங்க விஜய் நான் என் பொண்டாட்டியா இருப்பேன். அதாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாற்றா விஜயை பார்க்கலான்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே பொய் நான் சொல்றேன், அந்த மாற்றம்லாம் கிடையாது. உங்களுக்கு அவர் மேல ஒரு அபிமானம் இருக்கு, அவ்வளவுதான். எல்லோருக்கும் வந்து இங்க வந்து ரசிகைகளாக இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கு. அந்த அபிமானத்தை காட்டுறதுக்கு வேல்யூ, ஓட்டோட வேல்யூ தெரியாம அதை பயன்படுத்தலாம்னு பாக்குறாங்க. அது தப்பு என்ன கேட்டா. அதான் சொல்றீங்களா, உங்க ஓட்டோட வேல்யூ தெரியாம நீங்க ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க. ஓட்டோட வேல்யூ புரிஞ்சதுன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ரசிகர்களாக இருக்கிறவங்க நீங்க ஏன்னா யோசிக்கிறது கிடையாது. எனக்கு வந்து எனக்கு திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, இவர் பிடிக்கல, அவர் பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட தீவிரமா கேளுங்க, ஏன் பிடிக்கல சொல்லுங்க, ஒரு காரணம் சொல்லுங்க. திமுக ஒரு தீய சக்தி ஏதோ ஒன்று நீங்க அதான் சொல்லுங்க. அதை வந்து நீங்க சொல்றத நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. ஓகே, இந்த நபர் இப்படி செய்தார், அந்த நபர் அப்படி செய்தார். பொதுவான ஒரு பார்வைங்க எங்களுக்கு வந்து அரசியலே சரியில்லை, அரசியலே மோசம். அதை எங்கள் அண்ணன் வந்தா நான் சொல்றேன், சரி ஓகே, நீங்க சொல்ற அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அதற்கு தகுதியான நபராக இருக்கிறாரா நீங்க பாருங்க. நான் சொல்றேன், தகுதியான நபராக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஓகே, இவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்களோட பிரச்சனைக்கு நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு. நீங்கள் வந்து உண்மையாக அவரே சொல்ல மாதிரி உண்மையாக நிற்கிறாரு, உணர்வாக நிற்கிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டாண்ட் எடுத்தாரு, போராடினாரு, களத்திலேயே நிற்கிறாரு அப்படின்னா ஓகே. நானே சொல்கிறேன், நான் தயவுசெய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க நான் சொல்கிறேன். எதுவுமே செய்யலையே, அப்போ செய்யாத ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடுவீங்க தான் என்னோட கேள்வி. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது சார். விஜய்க்கு பார்க்குறாரு என்னன்னு தெரியல, நீ சோசியல் மீடியா பார்க்குறாரு, இல்லை பேப்பர் படிக்கிறாரு, எதுவுமே தெரியல. ஆனால் எல்லாத்தையும் எஸ்சிஎஸ்சி பார்த்துட்டு தானே இருப்பார். கண்டிப்பாக பார்ப்பாரு, அடி பார்க்காம இருப்பார். அவருடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? நிச்சயம் ரொம்ப வேதனையோட தான் இருந்திருப்பாரு, நிச்சயம் வேதனையோட தான் இருப்பார். ஏன்னா அவர் எப்படி பார்ப்பார் பையனுக்கு, ஏன்னா அவர் போகிற இடங்களில் நிறைய ஒரு ரிசப்ஷன் இருக்கு, சூழ்நிலை கைதியாக இருக்காருன்னு சொல்கிறாரு சார். அதாங்க, நீங்கள் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே விஜய் கேட்டுக்கொண்ட நபராக இருக்கிறார். விஜய் அதை சொல்லாது, உடச்சிட்டு வரணும் வெளியே. அவர் உண்மையிலேயே பிற்காலத்தில் அவருக்கு அரசியல் ஆசை என்று இருந்தால் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை என்பது புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இந்த கூட்டத்தை முதல்ல விரட்டி விட்டுட்டு இவருக்காக உழைக்கக்கூடிய, நீங்கள் ரொம்ப ஆரம்ப காலத்தில் எஸ்ஏ சாரோட ஒரு டீம் இருந்தாங்க இல்லையா, அந்த டீம் இன்னைக்கும் சொல்கிறேன். அவர் வந்து நாதன் ஒருத்தங்க மதுரையில், பிடி செல்வகுமார், இந்த டீம் இன்னைக்கும் நீங்கள் மக்கள் இயக்கத்தில் எங்களை துரத்தி விட்டீங்க புசி ஆனந்தோடைய பேச்சை கேட்டுட்டு, அது ஓகே. பட் அரசியல் கட்சிங்கிறது பொதுவான ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சிக்குள்ளே எங்களை எடுத்துக்கங்க, நாங்கள் உங்களுக்காக வேலை செய்ய காத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த டீமுக்கு காத்துட்ருக்கு. அந்த ஒரு டீமெல்லாம் வந்தாங்கன்னா மேபி விஜய்க்கு சொல்லி புரிய வச்சு விஜய் அதை கேட்கக்கூடிய இடத்துல இருந்தார்னா அதெல்லாம் பிற்காலத்தில் மாறலாம். ஆனால் செய்வார்களாங்கிறது தெரியல. விஜய்க்கு ஒரு ரியாலிட்டி செக் இருக்குது. மே 4ஆம் தேதி அரசியல் என்னங்கிறது விஜய்க்கு தெரியும். அன்னைக்கு நமக்காக உண்மையாக நின்றவங்க யார், நம்மளை வந்து காலி பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது புரியணும். கண்டிப்பாக சார். ஆனால் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த வரப்போகிற தேர்தலில் விஜய்க்குன்னு ஒரு கணிசமான ஓட் பேங்க் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அது வந்து யாரை பாதிக்கும் சார்? இல்லைங்க, விஜய் ஒரு ஸ்பாய்லருங்க. அவர் வந்து இப்போது என்டிஏ தரப்புலேருந்து சொல்லும் பொழுது இவர் சிறுபான்மை வாக்களை பிரிப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர் வாக்கள் பிரியாது, இல்லை கிறிஸ்தவ வாக்களும் பிரியாதுன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா அவர் ஜோசப்ங்கிறத மறைச்சாரு, கொஞ்சம் பிரியும்னு தோணுது. ரொம்ப நான் சொல்ல இஸ்லாமியர் வாக்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்கான சொல்லலை. இஸ்லாமியர் வாக்கள் என் மாசா மறுபடியும் திமுக காங்கிரஸ்க்கு போகும். அதிலும் இளைஞர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் வந்து அவர் பாஜக போகலை அப்படிங்கிற காரணத்திற்காக ஓட்டு போடலாம். பட் கிறிஸ்தவர்களை சில பேர் ரொம்ப ஒரு கணிசமான பேர் வந்து யோசிக்கிறாங்க, நம்முடைய ஆள் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர்களுடைய வாக்கள் ஓரளவுக்கு பிரியலாம். அது ஒருவேளை பிரிந்தால் சில இடங்கள்ல திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருப்பார். பட் பெரும்பான்மையான இடங்களுக்கு அதிமுக ஸ்பாய்லர் தான் இருப்பார். பெரும்பான்மையான இடங்கள் அதிமுக தான் பிரிப்பார். அவர் இப்போ வந்து நிறைய சர்வேஸ் நீங்கள் எடுக்கிறவங்களே கேளுங்களேன். இப்போ வந்து விஜய் 2வது இடம் வராரு, 20% எடுக்கிற அவங்களே சொல்கிற ஒரு பாயிண்ட்டை பாருங்க. அவர் பிரிக்கிறது ஏடிஎம்கே ஓட்ஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை பிரிக்கிறார். அப்போ இந்த ஓட்டுகள் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அது திமுகவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசியாக. அப்போ திமுக வந்து ஒரு வெற்றியை நோக்கி போறதற்கு இவர் எளிமைப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத பார்வையாக இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்கு தான் பிரிப்பாரு, ஏன்னா அங்கேதான் இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு. இல்லைங்க, அந்த பாயிண்ட் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அது அவ்வளோ உடஞ்சிரும்னு எனக்கு தோணலை. நீங்கள் வந்து 8% 4% ஆகிடலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா, நாம் தமிழர்கிட்ட இருக்கின்ற கூட்டம் என்பது அரசியல். நீங்கள் அந்த அரசியலில் நமக்கு மாற்றுக்கிறது இருக்கலாம், அது அவர் முன்வைக்கின்ற கொள்கைகளை மாற்றுக்கிறது இருக்கலாம். ஆனால் அரசியல் தெரிந்தவர்களாக அவர் வந்து இந்த கூட்டத்தை தக்க வைக்கிறவங்க அவர் போராடுறார். இப்போ இந்த விஜய் பக்கம் இருக்கிற கூட்டத்தை ஏன் அவர் வந்து தற்கூறின்னு சொல்லி அவர் சொல்றாரு, விமர்சனம் பண்றாருன்னா இது அந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறது.
அப்போ அரசியல் தெரிஞ்சா நீ நாம் தமிழருக்கு வா, அரசியல் தெரியலன்னா நீ விசிலுக்கு ஓட்டு போடு. இதுதான் அவருடைய பிரிவு. அப்போ ஒருவேளை இல்லை நான் அரசியல் தெரிஞ்சு வந்தா அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன் அங்கேயே நின்றுவான். ஓகே, அந்த 8% சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வேலை பார்ப்போம். இன்னொன்று, நீங்கள் நம்ம நினைக்கிறதுக்கு பொய்யா நாம் தமிழர் 8% சஸ்டெயின் பண்ணிருச்சுன்னா எதிர்காலத்தில் சீமானுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. 2031 அடுத்தடுத்த தேர்தல்களை 8% சஸ்டெயின் பண்ணிட்டாருன்னா, சஸ்டெயின் பண்ணாமல் உண்மையிலேயே சில பேர் கணிக்கிறவன் 4% போனால் ஒரு பெரிய ஆபத்தும் இருக்குது. பெரிய ஆபத்து இருக்குது. ஆனால் பட் நிற்பார் ஒரு களத்தில். நீங்கள் ஒன்னொன்று சொல்லணும், விஜய் வந்து எத்தனை பர்சன்ட் இப்போ 8ன்னு நான் சொல்லுவேன், 12 ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 16 சொல்லுவார். எது நடந்தாலும் விஜய் இந்த களத்தில் நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு 27 நாள் நிற்கும் போதே இன்னும் தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் 4% வாங்கினாலும் சரி, 7% வாங்கினாலும் சரி, நிற்பார் களத்தில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், சரி, விஜய் அவர்களுக்கு இதனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, போகிறதுலாம் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க, அப்படி ஒரு பிரச்சனை வருது சார். வந்து எப்படி சமுதாயம் ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படி சார் வேற என்ன பண்ண முடியும்? அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. மக்கள் வந்து காது வலிச்சாலும் கேட்டுட்டு தான் இருக்கணும். என்ன பண்ண முடியும்? அது எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொடுத்துட்டாங்க. அதை தப்பான ஒரு ஆட்கள், தப்பான ஆட்டை கொடுத்துட்டாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா இது நம்ம சொல்லலை, இவரே என்ன சொல்ல, செங்கோட்டையனே தயவுசெய்து ஊதாதீங்க, எல்லா இடத்துலையும் ஊதாதீங்க, வயசானவங்களாம் இருக்கிறாங்க, ஊதாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தலைவர் என்ன சொல்றாரு? அவர் அதுக்கு சொல்றது ஊதி தான் காமிக்கிறான். நீ ஊதாதரான்னு சொன்னா ஊதி தான் காமிக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ சில நியூசன்ஸ் வரதான் செய்யும். நம்ம என்ன பண்ணுறது? பொறுத்து தான் போகணும். இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்து தான் போகணும். நம்ம கண்டிப்பாக சார் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.